மாதங்ககமனம் காருண்யாமிருதபூரிதம் சர்வ விக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. நேற்றைய தினம் பூஜையை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி பஜனையை பற்றி ஆரம்பிக்கிறேன். இந்த பஜனை பദ്ധதிங்கிறது சம்பிரதாய பஜனை பദ്ധதி மாதிரி இல்லாமல் இது கேரளா பദ്ധதியாக இருக்கக்கூடிய ஒரு பദ്ധதி. கார்த்தால பூஜை பண்ணுறது தான் சாஸ்தா பிரீதின்னு சொல்கிறது. அங்கே வரும்போது சாஸ்தா ஆவேச பாட்டுகள்லாம் பாடி, சாஸ்தாதிபுத்தனார் விடுதிகள் பாடி, காப்பு விருத்தங்கள் பாடி, சாஸ்தா வரவைகளாங்கிற பாட்டை பாடி சுவாமியை உட்கார வைக்கிறது. அப்படின்னா மணிகண்டர் கொலுவாக வந்தாருங்கிற பாட்டு ஒன்று இருக்குது. அது சுவாமியை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரார்த்தனை பாட்டுகள்லாம் சாஸ்தா மேலே பாடுறது. அது யாருக்கு நல்லா தெரியுமோ அந்த பாட்டுகள்லாம் பாடலாம். இது சாஸ்தா பிரீதிக்குள்ள பாட்டு. எப்போவுமே இந்த பஜனை பத்தியில் வரும்போது எல்லோரும் சாஸ்தாவை பாடவே மாட்டா, செல்வா விட்டுருவா. ஆனால் ஆஞ்சநேயருக்கு முன்னாடி சாஸ்தாவை பாடணும். இந்த பஜனை பദ്ധதி பாட்டு உங்களுக்கு சாயந்தரம் பானக பூஜையில் பாடுற பாட்டு. கேரளாவிலாம் காப்பு விருத்தம்னு ஒன்று சொல்லுவாள். ஆனைமுகத்தோன் தம்பி அருள்குமரனுக்கிளையோன் வானவர் போற்றும் வாணி வந்தன கருள வேணும். சென்னையில் தலைவர் போற்றும் தென்குளத்தூரில் ஐயன் கானக விளையாட்டெல்லாம் கருத்துடன் போற்றாய் நெஞ்சே. இந்த மாதிரி 5 விருத்தங்கள். அதே மாதிரி மணிதாசர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய கீர்த்தனைகள் பாடியிருக்கார். வரவு பாட்டு, அதே மாதிரி குளத்துப்புழை, அச்சங்கோல், ஆரியங்காவு, சபரிமலை, சுரிமுத்தையனார், காந்தமலை, இந்த மரத்துக்கெல்லாம் விருத்தங்கள்லாம் நிறைய பாடியிருக்கார். விடுதிகள் நிறைய பாடியிருக்கார். சாஸ்தா பாட்டும் நிறைய பாட்டு. அந்த பூஜை பண்ணின இடத்துல ஒரு 25-30 இலையை வச்சு கட்டி சந்தனகம் வச்சு வைக்கிறது. இந்த சாஸ்தா பாடும்போது துள்ளல் கேரளாவில் சுவாமி ஆவேசம் வரும். ஆவேசம் வர்ற மாதிரி பாட்டுகள் பாடுவா. அப்போ சாஸ்தா குலதெய்வமாக இருக்கிறவா இல்லையானா சுவாமிகிட்ட ரொம்ப பக்தியோடு எல்லா பக்தியும் இருக்கணும். பக்தி இல்லாமல் சபரிமலைக்கு போக முடியாது. அந்த பக்தியோடு இருக்கிறாலும் சுவாமி வந்ததுன்னா அந்த சமயத்தில் அந்த ஏலக்கட்டை எடுத்து கொடுத்து சுவாமி ஆவேசம் பண்ணி பானகங்கள்லாம் கொடுத்து அவர் சமாதானப்படுத்தி அவர்கிட்டேருந்து வரம் கேட்டு நல்லபடியாக மலைக்கு போயிட்டு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிற மாதிரி பண்ணுவோம். இந்த பஜனை பద్ధதியில் விநாயகர் முதல்ல, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் விநாயகர். விநாயகர் ஆனதுக்கப்புறம் சிவன், சுப்பிரமணியர், சரஸ்வதி, அதுக்கப்புறம் அம்பாள், விஷ்ணு எல்லாம் பாடிட்டு சாஸ்தா மேலே பாடலாம். சாஸ்தா பாட்டில் எது வேணாலும் நிறைய பாட்டுகள், பழைய பாட்டுகள்லாம் நிறைய இருக்குது. ஐயப்பன் பூஜைங்கிறது ஒரு பயமே வேண்டாம். இந்த ஆவேசம் வருதுங்கிறது அது ஒரு அந்த ஆவேசங்கள்லாம் வந்தால் தான் உடம்புல ஒரு இது பக்தி நம்ம மலையாத்திரைக்கு சௌரியமாக இருக்கணுங்கிறதுனால இந்த ஆவேச பாட்டுகள் தான் சாஸ்தா பிரீதியில் வரும். கார்த்தால நேரத்தில் கண்டிப்பாக 18ஆம் படி பாட்டு பாடக்கூடாது. ராத்திரி பூஜையில் தான் பாடலாம். கார்த்தால மங்களம் பாடி முடிக்கணுமே தவிர ராத்திரி தான் 18ஆம் படி பாட்டுகள் பாடணும். கல்புரை ஏற்றுறது, கொள்வது, விளக்கு ஏற்றுறதெல்லாம் வச்சுக்கணும். அதே மாதிரி பழம் கண்டிப்பாக விளக்குக்கு மேலே வைக்கிறா, அதெல்லாம் நமக்கு தர்மசாஸ்திரத்தில் ஒத்துக்காது. அதே மாதிரி வாழைப்பழத்தை ஊதுபத்தி குத்துறது, இலக்கே இல்லையானா வாழைப்பழத்தை அறுத்து அதில் எண்ணெய் போட்டு திரி போட்டு ஏற்றி காட்டுறது. வாழைப்பழத்துக்கு நம்ம ஒரு பொருளை உருவாக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. அதுக்கு இறைவன் கொடுத்தது தான். அதை நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எங்கள் தர்மசாஸ்திரத்தில் வைதீக பద్ధதியில் வாழைப்பழத்தை எடுத்து ஊதுபத்தி குத்தவோ கற்பூரம் காட்டவோ இதெல்லாம் கூடாது. கீழே ஒரு வாழையில் வைக்கலாம், இல்லையா அகல் வச்சு விளக்கேற்றலாம். ஏன்னா இப்போ இருக்கிற இதில் கலியுகத்தில் கலவு, சாஸ்தா, கணபதி அப்படின்னு சொல்லியிருக்கு. கலியுகத்தில் பிரத்யட்ச தெய்வமாக இருக்கக்கூடிய சாஸ்தா இந்த 2 மாதம்னு எல்லாம் நினைச்சிருக்கா. ஏதோ சீசனுங்கிறா, கார்த்திகை மாதம் இல்லை. எப்போவுமே சாஸ்தா இருக்கக்கூடியவர். திருநெல்வேலியிலிருந்து, செங்கோட்டையிலிருந்து, கேரளாவிலிருந்து சிதம்பரம் வரைக்கும், சீர்காழி, சிதம்பரம், காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோயில் பூர்ண பொருட்களோடு சேர்ந்துருக்க சாஸ்தா கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 சாஸ்தாங்கோல் உண்டு.